பொன்முடியின் மேல்முறையீடு வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இளங்கோ அவர்கள் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதுக்கான விசாரணை கூடி விரைவில் நடைபெறும் என இளங்கோ அவர்கள் தெரிவிச்சிருந்த நிலையில் ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு தரமான முடிவு பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பொன்முடியின் வழக்கை விசாரிக்க போவது இல்லை என ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா உடனடியாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வழக்கெல்லாம் எடுத்து அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. எனக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, முக்கியமான வழக்குகள் நிறைய இருக்கும் பொழுது இதுக்காக நான் டைம் பண்ணி இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க முடியாது என நீதிபதி அவர்கள் அதிரடியாக கூறியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன செய்வதெனே தெரியவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் 1 மாதம் தான் அவகாசம் கொடுத்திருக்கும் நிலையில் அந்த 1 மாதத்திற்குள் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்பட்டு உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்துக் கொண்டால் அது உங்கள் சாமர்த்தியம் என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவசர வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும் என நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என இளங்கோ அவர்களிடம் ஜெயச்சந்திரனிடம் கேட்டார். ஆனால் அதுக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 30 நாள் இருக்குல்ல, உங்களால் முடிஞ்ச நீங்கள் போட்டு இது படிக்கவங்க, நாங்களாம் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனைத் தொடர்ந்து வழக்கை போட்டதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்களால் என்ன செய்வதுன்றதே தெரியாது முடிச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியின் வழக்கிலும் நிறைய டைம் ஜாமீன் வழக்கு போட்டு இது வரைக்குமே அவர் வாதாடி ஒரு ஜாமீன் கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாங்கி தர முடியல. அதே மாதிரி பொன்முடி வழக்கிலும் அவர் என்னதான் வாதாடினாலுமே வாங்கி கொடுத்துருவாரா என்பது தான் மக்களுடைய மிக பெரும் ஒரு சந்தேகமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ட்விஸ்ட் வச்சாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக செந்தில் பாலாஜி போலவே பொன்முடி அவர்களும் இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்படுவார் என அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டாரு. ஏன்னா திமுகவிலிருந்து முழுவதுமாக அமைச்சர் பொன்முடி அவர்களை நீக்கிவிட்டால் திமுகவின் நிலைமை ரொம்ப மோசமாயிடும், மக்கள் ரொம்பவே இதற்கு உள்ளாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போது வரைக்கும் 1 மாதமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்பட்டார்னா அதுக்கப்புறம் அவர் தண்டனை ஓகே ஆனதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்க வழக்கு தள்ளுபடியானதுக்கப்புறம் ஒருவேளை அமைச்சர் பொன்முடி அவர்களை கைது செஞ்சுட்டாங்கன்னா அப்போ வேணும்னா முழுவதுமாக திமுக இருந்து தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல ஸ்டாலினுடைய திட்டமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மக்களே. ஸோ இப்போ அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதியின் தரமான முடிவால் இளங்கோ அவர்களால் என்ன செய்வதென்றே தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி அவரை நிரபராதி என்பதை நிரூபிக்க போறாரு இல்லையா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலுமே இன்னும் இருக்கிற 25 நாட்களில் அவர் 2 விசாரணை நடந்தாலுமே அந்த 2 விசாரணையிலும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன்னா விசாரணை உடனடியால பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் தான் விசாரணை. கண்டிப்பாக வழக்கை தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதுக்குள்ள அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன ஆதாரத்தை சேமிக்க போறாரு, எப்படி ரெடி பண்ண போறாரு, எப்படி இதிலிருந்து வரத்துக்கான என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. அதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு அமைச்சர் பொன்முடியின் வழக்கு இந்த நிலைமையில் தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு போவதில் எந்த மாற்றம் இல்லை என சவுக்கு சங்கர் அவர்களும் கலாய்க்கும் விதமாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்பதை பற்றி. மக்களை தற்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.